இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திரு கண்ணனாசிரியர் மாலை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திருமதி சிவனேசன் அவர்கள் தொடர்ந்து நமது வித்தியாலய அதிபர் அவர்களுக்கு மாலை அணிவித்து திருமதி சுதாகரன் அவர்களுக்கு திரு துவனேசன் அவர்கள் திருமதி நானா துவனேசன் அவர்கள் மலர் மாலை அணிவிக்க வித்யாலய முதல்வர் அவர்களுக்கு திரு விஸ்வகரன் மலர் மாலை அணிவிக்க இன்றைய விருந்தினர்களை அழைத்து வருவதற்காக பாடசாலையினுடைய மேலத்திய வாத்திய இசைக்குழு அங்கே தயார் நிலையில் ஆசிரியர் ஆலோசகராக அதிபராக கோட்டை கல்வி பணிப்பாளராக பணியாற்றி இப்பொழுது எங்கள் தென்மராட்சி கல்வி நிலையத்தில் நிர்வாக பிரிவுக்கு பொறுப்பாக விளங்குகின்ற பிரதி கல்வி பணிப்பாளராக வெளிகின்ற உயர் திரு வேணா பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களோடு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வை சிறப்பிப்பவர் மற்றும் இங்கே இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற அனைவரையும் மாட்டுவில் தெற்கு சரஸ்வதி வித்யாலய சமூகம் வருக வருக என வரவேற்பதில் பேர் ஓட்டை அடைகின்றது. மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலில் இன்றைய நிகழ்ச்சி பாலசுப்ரமணியம் டு லைட்டர் லேம்ப். Next we call upon our special guest, Insight Advisor of Science, Mr. Vijayadathan. The lighter lamp. We also invite our Divisional Education Officer, Mr. K. Banambam. Finally, our Principal, Mr. Ferry Manal.
நலில் போலில் திறனே நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ஞானம் புகழவள வயல் நதி மலை மலர்நரும் சோலை கொள்ளங்கா நமதொரு பிள்வரிடமென ஒளிர்வாய் நமதுதியேல் தாயே நமதலை நினதடி மேல் வைத்தோமே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நமதருளானாய் நவை தவிருணர்வானாய் நமதேர்வழியானாய் நவின் சுதந்திரமானாய் நமது இளமையை நாட்டே நகுமடிதனையோட்டே அமைவுறு மறிவுடனே அடல் சரி துணிவருளே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே வடகு நாட்டின் வரமிகு பதியென வகுத்ததன் மட்டு விலதனில் வள்ளல் முத்து பாக்கிய தந்தவன குரு கல்வி கழகம் வள்ளல் முத்து பாக்கிய தந்தவன குரு கல்வி கழகம் அது தலைமுறை தலைமுறை வாழ்க சரஸ்வதி வித்யாசாலை அது தலைமுறை தலைமுறை வாழ்க சரஸ்வதி வித்யாசாலை ஆயிரம் தொழுகள் ஆயிரத்தெட்டாம் ஆண்டு வைகாசினல் எட்டில் ஆயிரம் தொழுகள் ஆயிரத்தெட்டாம் ஆண்டு வைகாசினல் எட்டில் அருளொளி பரப்பினில் அறிவினை வளர்த்திட அமைத்தது நல்ல சாலை அருளொளி பரப்பினில் அறிவினை வளர்த்திட அமைத்தது நல்ல சாலை அது தலைமுறை தலைமுறை வாழ்க சரஸ்வதி வித்யாசாலை. வர்ணத்தை உடைய முத்து இல்லத்தினுடைய கொடியினை ஆசிரியர் பகீரதன் அவர்களும், மஞ்சள் வர்ணத்தை உடைய நாவலர் இல்ல கொடியினை ஆசிரியர் சிவானந்தம் அவர்களும், பச்சை நிறத்தையுடைய கந்தையா இல்ல கொடியினை ஆசிரியர் இந்திரகரன் அவர்களும் இப்பொழுது ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். தொடர இருக்கின்ற நிகழ்வு ஒலிம்பிக் சுடரேற்றும் நிகழ்வு. இந்த சுடரேற்றும் நிகழ்வில் உரிய இடத்துக்கு அழைக்கின்றோம். அதை சுற்றி இப்பொழுது எடுத்து வரப்பட இருக்கின்றன. இப்பொழுது ஒலிம்பிக் சுடரினை இன்றைய போட்டி நிகழ்வுகளின் விளையாட்டு செயலாளர் ஆசிரியர் எம் லீனாஸ் குமார் அவர்கள் இப்பொழுது ஒளியூட்டியிருக்கிறார்கள். அவருடைய ஆரம்பத்தோடு இப்பொழுது ஒலிம்பிக் சுடர் இந்த மைதானத்தை சுற்றி வலம் வருகின்றது.
மைதானத்தை சுற்றி வலம் வந்த ஒலிம்பிக் சுடர் இப்பொழுது பிரதான தாங்கியிலே வித்யாலய சிரேஷ்ட மாணவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்றது. ஒளிரும் இந்த சுடரின் முன்னிலையில் சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சரஸ்வதி வித்யாலயத்தைச் சேர்ந்த மட்டில்தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தின் வருடாந்த இளமை மன்னர் போட்டியில் பங்கு வந்த விளையாட்டு வீரர்களாகிய நாம் விளையாட்டின் மகிமைக்காக முகமது தேசத்தின் கௌரவத்திற்காக திருப்புறனும் நேர்மையான போட்டி மனப்பாங்குடனும் விளையாட்டின் பிரமாணங்களையும் நேர்மையான மனப்பாங்குடனும் உண்மையான விளையாட்டு வீரர் ஆன்மார்த்த உணர்வுகளுடன் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுகின்றோம் என உறுதி கொள்கின்றோம். Mr. K. Mudalikulli, Senior Physical Education Teacher of Chalmaraj Zone, will take the oath on behalf of the committee judges of the event. யாழ் மக்கள் தெற்கு சரஸ்வதி வித்யாலய இந்திய விளையாட்டுப் போட்டியில் யுவக்கர்களாக கலந்து கொண்டும் நாம் பாடசாலை சட்ட விதிகளுக்கு அமைந்து பணிந்து நடப்போம் என்றும் விளையாட்டு சட்டத்திட்டங்களை மதிப்போம் என்றும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வோம் என இத்தால் சத்தியம் செய்யும். நன்றி. நிகழ்வின் முதன்மை விருந்தினர் பிரதி கல்வி பணிப்பாளர் உயர்திரு பாலசுப்ரமணி அவர்களையும், நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் தென்மராட்சி கல்விய விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர்கள் ஓ விஜயதாசன், வித்யாலய பாளைய மாணவி சாவகச்சேரி மாவட்ட நீதிமன்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஜி சுதாகரன் ஆகியோரையும், வித்யாலய முதல்வர் திரு எஸ் ஏரிமராஜன் சகிதம் இந்த மரியாதை ஏற்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வர்ணத்தையுடைய சந்தையாயுள்ள காடிநடை குழு இப்பொழுது விருந்தினர்களுக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்திய வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து சிவப்பு நிறத்தையுடைய முத்து இல்ல காடிநடை குழுவினர்
பொறுப்பாளர்களாக பணியாற்றி உதவிய திரு கே முதலிக்குட்டி, திரு அங்கத்தன், திரு சுப்பிரமணியம் ஆகியோருக்கு இந்த வேளை எங்கள் நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ் மட்டக்களப்பு தெற்கு சரஸ்வதி வித்தியாலயத்தில் 2014ஆம் ஆண்டுக்கான வருடாந்த எல்லா நிகழ்வும் போட்டி ஆரம்பித்திருப்பது மகிழ்ச்சி. பதினோரு வயது ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகள். பங்கேற்கும் இலக்கங்கள் 106, 108, 206, 208, 306, 309. மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வு 11 வயது ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து வீரர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வுக்காக நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வித்தியாலய அடுத்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு 17 வயது ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. பங்கு பெற்றும் இலக்கங்கள் 121, 122, 220, 221, 320. அடுத்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு 17 வயது ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. ஆண்கள் நீளம் பாய்தல் நிகழ்வு. முதலாம் இடம் முத்து இல்லத்தைச் சேர்ந்த ஜனுஷன் அன்போடு அழைக்கின்றோம்.
பாடசாலையின் பாட இடைவிடாத செயற்பாடுகளிலே இந்த இல்ல வேலைகள் போட்டி முதன்மையானது. அந்த இல்ல வேலைகள் போட்டியிலே நமது பாடசாலையை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற 210 மாணவர்களும் முழுமையாக இந்த இல்ல வேலைகள் போட்டியிலே தங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். எல்லா மாணவர்களும் பங்கு பெற்றக்கூடிய வகையிலே நாங்கள் திட்டமிட்டு இந்த நிகழ்வினை நடத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்த மாணவர்கள் தங்களுடைய பாட திட்டத்திற்கு புறம்பான வினைபாடுகளான செயற்பாடுகளை செய்யப்படுவதன் மூலம் பல்வேறு திறன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விளையாட்டு போட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தளமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விளையாட்டு போட்டியை பங்கு பெற்றி வெற்றியூட்டிய மாணவர்களையும் பங்கு பெற்றி விடைகளை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே இதுவருகின்ற காலங்களிலும் தங்கள் கூடுதலான முயற்சிகளை பெற்று தங்கள் இடங்களை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். அதே போல வெற்றியூட்டிய மாணவர்கள் உங்களுக்கான அடுத்த கட்ட போட்டிகள் வலய மட்ட போட்டி, மாவட்ட மட்ட போட்டி, மாகாண மட்ட போட்டிகள் இருக்கின்றன. அந்த போட்டிகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சியினை பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் அந்த நிலையிலும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியான பயிற்சி மூலம் நாங்கள் திறமையை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சி மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் சில கருத்துக்களை கூற வேண்டியிருக்கின்றது. நமது பாடசாலையை பொறுத்தவரையிலே வறுமையிலே வாழ்கின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான் நமது பாடசாலையை கல்வி கற்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்களுடைய தேவைகளை முழுமையாக இந்த பெற்றோரால் நிறைவு செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் அந்த பெற்றோராக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட நாங்கள் கல்விக்காக எவ்வளவு பணத்தை செலவழிக்கின்றோமோ அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாக அமையும். ஆகவே நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த பாட புத்தகத்தை மட்டும் ஒரு பிள்ளை கற்றால் இந்த காலத்திலே அல்ல இந்த காலங்களிலே பிள்ளை ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக இருக்க முடியாது. இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் உங்கள் பிள்ளைகள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் ஊக்கமளிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அவர்கள் உண்மையில் தென்காசி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். தென்காசி பிரதேசத்திலிருந்து இடத்திலே ஆசிரியராக அதிபராக பல வருடங்கள் கடமையாற்றி மீண்டும் சில காலங்கள் யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் கோட்ட கல்வி படிப்பாளராக இருந்து அரும்பணி சேவையாற்றி இந்த மீண்டும் தனது இறுதி காலகட்டத்திலே தென்காசி பிரதேசத்திலே சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நமது வலயத்திலே இறுதி கல்வி படிப்பாளராக இருந்து கடமையாற்றி வருகின்றார். அந்த வகையில் அவர் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொள்வதற்கு நமது பாடசாலை சமூகம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்ததாக எங்களுடைய நாங்கள் அதிகமாக வளமையாக இந்த புதிதாக ஒரு வலயத்திலே இணைந்து கொள்கின்றவர்களை நமது பாடசாலை அழைத்து கௌரவிக்கின்றது வழக்கம். அந்த அடிப்படையில் எங்களுடைய புதிதாக நியமனம் பெற்ற எங்களுடைய சேவைக்கால ஆலோசகர் திரு விஜயதாசன் அவர்களையும் நாங்கள் அழைத்து கௌரவித்திருக்கின்றோம். அந்த வகையில் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய பாடசாலையில் கடமையாகி கல்வி கற்று பழைய மாணவர்கள் கல்லூரி நிலைகளிலே கல்லூரி உயர் பதவிகளை வகித்து வருகிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையிலே விளையாட்டு போட்டியை சிறப்பு விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவி திருமதி கானா சுதாகரன் அவர்கள் இந்த பாடசாலையிலே ஓய்வதை சிறப்பாக கல்வி கற்று பின்னர் சாவச்சேரி இந்து கல்லூரியில் தன்னுடைய உயர்கல்வியை கற்று இன்று சாவச்சேரி மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு முகாமைத்துவ உதவியாளராக பணிபுரிகின்றார். அந்த வகையில் அவரையும் நாங்கள் இந்த விழாவிலே அழைத்து கௌரவித்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அது இந்த பாடசாலையிலே நீங்கள் கல்வி இருக்கின்ற நீங்கள் இவ்வாறான
பதவிகளை நீங்களும் அரங்கேற்க முடியும் என்ற ஒரு உந்து சக்தியை ஒரு சிந்தனையை உங்களுக்கு ஊட்டுவதற்காக நாங்கள் இவ்வாறானவர்களை எங்களுடைய விழாவை அழைத்து கௌரவித்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக ஒத்துழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நிதி பங்களிப்பை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்திய நிலையில் பிரதம விருந்தினர் திருவாரூர் பாலசுப்ரமணியம் அவர்களை பிரதம விருந்தினர் விடையை ஆக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஆண்டுக்கான இல்ல அமைவருங்க போட்டியை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கும் இப்பாடசாலையின் இதை சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சி கல்வி நிலையத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியர் திருவாளர் ஜீதாசன் அவர்களை சிறப்பு விருந்தினராக ஒருவராக நடத்திக் கொண்டிருக்கும் இப்பாடசாலையின் பழைய மாணவி திருமதி சுதாகரன் அவர்களே, இங்கே மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, அயற்பாளர் அதிபர்களே, ஆசிரியர்களே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் நமது எதிர்காலத்தை சிறந்த முறையிலே கட்டியமைப்பதற்காகத்தான் கல்வியை ஒரு கருவியாக கொள்ளப்பட்டோம். கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே பாட புத்தகங்களை அல்லது பாடமாக்குவதை மட்டும் கல்வி என்று சொல்வதில்லை, வாழ கல்வி என்று சொல்வார். நாங்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கற்பதுதான் கல்வி. சில பேர் இன்ஜினியராக வரலாம், சில பேர் மருத்துவர்களாக வரலாம், சில பேர் அரசு உத்தியோகங்களில் வரலாம், சில பேர் தாமாகவே தொழில்நுட்பவர்களாக வரலாம். இவர்கள் எல்லோரும் உண்மையிலே போற்றக்கூடியவர்களே. யாரால் தொழில் செய்ய முடியுமோ, ஏதாவது ஒரு தொழிலை ஆற்ற முடியுமோ, அது என்ன தொழிலாக இருந்தாலும் அது உண்மையிலே போற்றக்கூடிய ஒரு விடயம். இந்த மாணவ பருவத்திலே இளமையில் என்பது போல இளமை காலத்திலேயே நாங்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை கற்று அதில் பயிற்சியை பெற்று வெளியேறுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பாடசாலை. இந்த பாடசாலையிலே பலர் நினைக்கிறார்கள் பாடம் நடப்பதில்லை, பாடம் மட்டும்தான் இங்கே நடக்கிறதாக நினைப்பார்கள். இந்த பாடங்கள் சில வேளை நடக்காவிட்டாலும் பண்புள்ள மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த பாடசாலைகள் திகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் நாணய சமுதாயத்திலே ஒரு நல்ல பண்பான மிக சுறுசுறுப்பான ஒரு சமுதாயமாக வளர வேண்டும் என்றால் இந்த பாடசாலை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இந்த பாடசாலையிலே கலை திட்டங்களிலே பாடங்கள் நடைபெறுகின்றது. அதேவேள இணைக்கலை திட்டங்கள் சொல்லப்படுகின்ற விளையாட்டு விழாக்கள் போன்றவையும் நடைபெறுகின்றன. கலைத்திட்டங்களிலே திறமை காட்டுகின்ற மாணவர்கள் இணைக்கலை திட்டங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது வேண்டும். அவ்வாறு இணைக்கலை திட்டங்களிலே தங்களை ஈடுபடுத்துகிற பொழுது ஒரு ஆழ்வு மிக்கவர்களாக தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே விளையாட்டு போட்டியானது ஒரு முக்கியமான நிகழ்வு. பாடசாலைகளில் நடைபெற்ற முக்கியமான 2 விழாக்களில் ஒன்று விளையாட்டு போட்டி, இன்னொன்று கற்களிப்பு விழா. உடல் திறன்களை மதிப்பீடு செய்து பரிசில் வழங்குவது விளையாட்டு போட்டி. நீங்கள் படித்த பாடங்களுடைய திறன்களை மதிப்பீடு செய்து வழங்குவது கற்களிப்பு விழா. இந்த 2 விழாக்களும் மிக முக்கியமானவை, கட்டாயமாக நடத்தப்பட வேண்டிய விழாக்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இந்த பாடசாலையும்
அந்த வகையிலே இந்த ஆண்டுக்கான நமது விளையாட்டுப் போட்டி மிக சிறப்பாக நேர்த்தியாக ஒழுங்கு செய்து நடத்தியிருக்கிறது. அதிபர் பெரும்பாலான அவர்கள் நான் இங்கே அதிபராக இருந்த காலத்திலும் அதிபராக இருந்தவர். அந்த வகையில் அவர்கள் அமைதியாக தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக முன்னெடுப்பது சிறந்தவர். அந்த வகையில் இந்த பாடசாலை மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஆரம்ப நிகழ்வுகளை நான் அவதானித்த போது மிக நன்றாக திட்டப்பட்டு நன்கு பயிற்சி பெற்றவர்களாக இந்த மாணவர்கள் காணப்பட்டார்கள். பேண்ட் அணியினர் மிக நேர்த்தியாகவும் ஒரு ஸ்மார்ட் கூடக்கூடிய ஒரு உயர்நிலை இருந்த தங்களுடைய பேண்ட் வாத்தியங்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி எங்களை வரவேற்றார்கள். மாணவர்கள் ஒழுங்காக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடந்தது. எனக்கு இன்னொரு விஷயம் இங்கே பிடிச்சிருந்தது, இந்த தேவாரம் பாடும்போது மிகவும் கண்ணோடு பாடல் மறந்ததையே என்று சொல்வார்கள். அதை அந்த மிக இனிமையாக பாடினார்கள். அந்த மாணவர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டும். நாங்கள் இனிமையாக அந்த பாடிய தேவாரம் எனது மனதை மிகவும் கவர்ந்துள்ளது. அவர் அந்த ஆசிரியரை நான் ஒருவரை பாராட்டத்தான் விரும்புகின்றேன். என்று சொன்னால் இந்த மாணவர்களை தேர்ச்சிமிக்கவராக எந்த துறையிலும் தேர்ச்சிமிக்கவராக ஆற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் உள்ளது. அந்த ஆசிரியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த இடங்களிலே அதாவது இன்றைய விழாவிலே வெளியேற்ற செய்தவர்கள் வருவார்கள். இங்கு வருகின்ற பொழுது இந்த மாணவர்களுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய செயற்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதில் உள்ள நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். இங்கே நகைப்பார்கள். சிலவேளை எனக்கு மைக் தந்தபடியே நான் சொல்லுவேன். மைக் தராவிட்டால் நான் என்ன ஓட்ட வேண்டும் சொல்லுவேன். நல்லதை சொல்வோம், கூடாதை சொல்லுவோம். ஆக இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய திறமையை நேர்த்தியாக நிதானமாக வெளிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு. அந்த வகையிலே இந்த பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய எதிர்காலம் நோயற்ற வாழ்வை குறைபெற்று செல்லும் என்று சொல்வார். நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளர வேண்டும். இழைத்தல் இகழ்ச்சி என்று சொல்வது போல இழைக்காத ஒரு உறுதியான உடலை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த விளையாட்டுகள் எங்களுக்கு உதவுகிறது. இந்த விளையாட்டுகள் மிக நீண்ட காலமாக மனித குலம் எப்போ தோற்றம் பெற்றதோ அப்போது விளையாட்டுகள் தோற்றம் பெற்றுவிட்டது. அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஆழ்வ வளர்ச்சியை பெரிய பங்காகி வந்திருக்கின்றன. என்னுடைய செயற்பாடுகளை உற்று நோக்கி அதனை பாராட்டி உங்களுக்கும் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கின்ற அந்த வகையில் அவருக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய நிகழ்வுடைய விளையாட்டு செயலாளர் திருவாரூர் நிராஜ்குமார் அவர்கள் இப்போது நன்றியோடு வழங்குவார். இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற வித்தியாலய முதல்வர்களுக்கு, இன்றைய நிகழ்வில் பிரதமர் விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே மற்றும் வலய கல்வி அலுவலக உத்தியோகர்களே, பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, போட்டி நடுவர் பெற்றோர்களே, மாணவர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். 2012ஆம் ஆண்டுக்கான இளமை வல்லுநர் நிகழ்வை வழமை போல இந்த வருடமும் சிறப்பாக நடாத்துவதற்காக இந்த நிகழ்வுக்கான முதன்மை விருந்தினராக தென்மராட்சி கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் நிர்வாகம் திரு கே பாலசுப்ரமணியம் அவர்களை அணுகி அனுமதி கேட்ட போது எந்தவித தயவுமின்றி எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு முதலில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் வரிசையிலே தென்மராட்சி கல்வி வலய ஆசிரியர் ஆலோசகர் விஞ்ஞான பாடம்
இது விஜயதாசன் அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு ஒரு குறுகிய கால முன்னறிவித்தலில் நாங்கள் கேட்ட போதும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே நம்பிக்கைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் சிறப்பு விருந்தினர்கள் வரிசையிலே மாவட்ட நீதிமன்றம் சாவச்சேரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சுதாகரன் அவர்களும் இந்த சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நம்பிக்கைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக நாம் அழைத்த வலய கல்வி அலுவலக உத்தியோகர்கள், பாடசாலை அதிபர்கள், ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், அயல் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் இந்த விளையாட்டு நிகழ்விலே மத்தியஸ்தர்களாக கலந்து கொண்டு இந்த போட்டி சிறப்படைய உதவிய அனைவருக்கும் இந்த வேளையிலே எமது நன்றிகளை விளையாட்டுக் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கு பல்வேறு வழிகளிலே எமக்கு நிதியுதவி மற்றும் பொருள் உதவிகளை வழங்கி இருக்கின்றனர். எமது பாடசாலை சமூகத்தின் அக்கறையுடைய பெருந்தொகையானோர் அவர்களையும் இந்த வேளையிலே நன்றியுடன் பாராட்ட வேண்டிய கடமை ஒன்று எமக்கு உண்டு. அந்த வகையிலே நிதி உதவி வழங்கிய வரிசையிலே திரு காரியம் 10,000 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கின்ற திருமதி ஞானசம்பந்தன் சௌமி குடும்பத்தினர் 5,000 ரூபாய் பந்து எழுதல் நிகழ்வு. பானா அஜய் 1ஆம் இட நாவலர் இல்லம், பானா பெருந்தன் 2ஆம் இட நாவலர் இல்லம், சோனா ஏசுதன் 3ஆம் இடம் தந்தையா இல்லம். பானா அஜய், பானா பெருந்தன், சோனா ஏசுதன். சரி நான் தொடர்ந்து நீளம் வாய்தல் லானா கீர்த்தனா 1ஆம் இடம் முற்று இல்லம், கானா கயலக்ஷிகா 2ஆம் இடம் முற்று இல்லம், சூனா விஜயா 3ஆம் இடம் நாவலர் இல்லம். கீர்த்தனா 1ஆம் இடம், கானா கயலக்ஷிகா 2ஆம் இடம், விஜயா 3ஆம் இடம். லானா கீர்த்தனா, கானா லக்ஷிகா, சோனா லானா கீர்த்தனா 1ஆம் இடம், சோனா விஜயா 75 மீட்டர் ஓட்டம். நாவண்ணா ரோஷன் 1ஆம் இடம் நாவலர் இல்லம், கானா சாகித்யன் 2ஆம் இடம் முற்று இல்லம், மூவண்ணா வினோதன் 3ஆம் இடம் தந்தையா இல்லம். 75 மீட்டர் ஓட்டம். நாவண்ணா ரோஷன், கானா சாகித்யன், மூவண்ணா வினோதன். கௌரவிக்குமாறு என்னுடைய இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏழு
வயதின் பெண்கள் லானா கீர்த்தனா 13 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் முத்து இல்லம். 9 வயதின் ஆண்கள் இரட்டை வீரர்களாக வந்திருக்கின்றார்கள். ஞாவனா லோஷன் நாவலர் இல்லம். மோவனா வினோஜன் தந்தையா இல்லம். 9 வயதில் பெண்கள் டூனா டேனிஷா நாவலர் இல்லம். 11 வயதில் ஆண்கள் ஆனா ஜெனிஷன் முத்து இல்லம். 11 வயதில் பெண்கள் தானா தர்மிகா நாவலர் இல்லம். தானா தர்மிகா நாவலர் இல்லம். 13 வயதில் ஆண்கள் கீனா விதுஷன் முத்து இல்லம். 13 வயதில் பெண்கள் ஞாவனா ரோஜினி நாவலர் இல்லம். 15 வயதில் ஆண்கள் லோவனா தனோஜன் முத்து இல்லம். 15 வயதில் பெண்கள் பாவன லாக்ஷிவா சந்தையா இல்லம். 17 வயதில் ஆண்கள் பூனா அமிர்ராஜ் சந்தையா இல்லம். 17 வயதில் பெண்கள் என நெருஷிகா முத்து இல்லம். 19 வயதில் ஆண்கள் பானா அஜித் குமார் சீனா சிந்துஜன். 19 வயதில் பெண்கள் வீணா தர்ஷிகா. கொஞ்சம் நெருங்கி கொஞ்சம் கிட்ட போங்க, கொஞ்சம் கிட்ட போங்க. எல்லாரும் நீங்க தான் பிள்ளைகள் அந்த வேறப்போ இங்கே வந்து சைடில் நிற்கலாம் தம்பி அங்கே ரெண்டு கொண்டு இல்லை நீல ஓடி வருக பிள்ளையா அப்படி நீல ஓடி தம்பி இங்கே தான் இல்ல அலங்கார வரிசையிலே மூன்றாவது நிலையில் கந்தையா இல்லமும், இரண்டாவது நிலையில் முத்து இல்லமும், முதலாவது நிலையில் நாவலர் இல்லமும் இல்ல அலங்கார நிலையில் காணப்படுகின்றது. இன்றைய விளையாட்டு நிகழ்வுகளில் வெற்றிக்குரிய இல்லமாக கந்தையா இல்லம் தெரிவு செய்யப்பட்டு வெற்றி கேடயம் வழங்கப்படுகின்றது.